Who are demon tormentors? பேய்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் யாவர்? Listen very very carefully. கவனமாக இதை நாம் கேட்க வேண்டும். Demon tormentors are those through whom God is implementing the plan of binding, restricting and hindering the movement and plans of demons so that the name of Jesus is glorified. பிசாசுகளை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களின் மூலமாக பிசாசின் செயல்களை தடைப்படுத்தி அவைகளை பலவீனப்படுத்தி அவைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு செயலிழப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிறதான நபர்களாகவும் அதன் விளைவாக இயேசுவின் நாமம் மகிமை அடைகிறது. I repeat it again. திரும்பமாக நான் அதை சொல்கிறேன். Who are demon tormentors? பிசாசுகளை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் யார்? They are those who are implementing the plan and will of God. அவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் இந்த உலகத்திலே செயல்படுத்துகிறவர்கள். What is the plan and will of God? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? That demons should be bound, restricted and hindered in their movement and action. அசுத்த ஆவிகள் இந்த உலகத்திலே செயல்பட முடியாதபடி முதலாவது அவைகள் தடை செய்யப்பட வேண்டும், அவைகள் முழுவதுமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும், அவைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவைகள் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட வேண்டும். I repeat it again. திரும்பமாக நான் சொல்கிறேன். What is God's plan? தேவனுடைய திட்டம் என்ன? Bind, restrict and hinder the movement of demons. அசுத்த ஆவிகளின் செயல்களை முழுவதுமாக கட்டிவிட வேண்டும், அவைகள் முழுவதுமாக கிரியை செய்ய முடியாதபடிக்கு அதை நாம் தடை செய்து விட வேண்டும். Because wherever demons move about freely there is evil. எங்கே அசுத்த ஆவிகள் அவைகள் வேகமாக துரிதமாக செயல்படுகிறதோ அந்த இடத்திலே தீமை நிச்சயமாகவே காணப்படும். In your church if demons are allowed to move you will have lot of problems. உங்களுடைய சபையிலே அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறது என்றால் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரச்சனைகள் இருக்கும். In your family if you allow demons to move there will be lot of problems. உங்களுடைய குடும்பத்திலே அசுத்த ஆவிகள் செயல்படுவதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் अनेक பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். In your business if you allow demons to move there will be lot of problems. அதே போலவே உங்களுடைய வியாபாரத்திலும் அசுத்த ஆவிகள் கிரியை செய்யும் என்றால் अनेक பிரச்சனைகள் காணப்படுகின்றன. That is why God wants them to be bound, restricted and hindered in their movement. ஆகவேதான் அவைகள் அதிகமாக செயல்பட முடியாதபடிக்கு அவைகளை முதலாவது நாம் கட்டிவிட வேண்டும், அவைகளுடைய செயலை நாம் தடை செய்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Only then the name of Jesus will be glorified. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைய முடியும். So who are demon tormentors? ஆகவே அசுத்த ஆவிகளை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் யாவர்? Number one, first of all they are all believers. முதலாவது அவர்கள் யாவரும் விசுவாசிகள். Get this into your spirit. இதை உங்களுடைய ஆவியிலே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். Except you become a believer you can never even dream of tormenting any demon. நீங்கள் விசுவாசியாக மாறினால் ஒழிய எந்த அசுத்தாவியும் நீங்கள் உபத்திரவப்படுத்த முடியும் என்று நீங்கள் கனவில் கூட நினைக்க முடியாது. Secondly they have the ability to torment demons. இரண்டாவதாக அசுத்தாவிகளை உபத்திரவப்படுத்தக்கூடியதான திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். This ability is based on knowledge. இந்த திறமையானது அவர்களுடைய அறிவின் அடிப்படையிலே கிடைக்கிறது. Now listen very carefully. கவனமாக கேட்போம். God will never tell us to do something which we cannot do. நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். Say loudly hallelujah. Never will God tell you to do something you cannot do. நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நிச்சயமாக உங்களிடத்தில் செய்யுங்கள் என்று சொல்லவே மாட்டார். If God says torment demons you can do. பேய்களை நீங்கள் உபத்திரவப்படுத்த முடியும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே அது உங்களால் கூடும். But you have to understand it is based on knowledge. அது அறிவின் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்பட முடியும். This knowledge will come when you equip yourself. இந்த அறிவானது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. So today we are trying to equip you to be a demon tormentor. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பிசாசுகளை உபத்திரவப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறோம். See again I repeat this is not demon expelling. இது பிசாசுகளை விரட்டுவது அல்ல. Demon expelling is easy. பிசாசுகளை விரட்டுவது என்பது வெகு எளிதான ஒன்று. I'm telling you it's like eating. அது சாப்பிடுவதை போல. How many of you know how to eat? எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் சாப்பிடுவதற்கு? Eating is very easy, no? சாப்பிடுவது என்பது வெகு எளிதான ஒன்று. They put the food before you, take it and eat. உங்களுக்கு முன்பதாக ஆகாரத்தை வைத்து விட்டால் நீங்களே எடுத்து சாப்பிட்டு விடுவீர்கள். That is how demon expelling is for a believer. அதுதான் விசுவாசிகளுக்கு பிசாசுகளை விரட்டுவதாகும். But this is demon tormenting. ஆனால் இதுவோ பிசாசுகளை உபத்திரவப்படுத்துவதாகும். In other words we are reversing the work of demons. சாத்தானுடைய கிரியைகளை நாம் தலைகீழாக திருப்பி விடுகிறோம். They are tormenting you, no? அவைகள் உங்களை உபத்திரவப்படுத்துகிறது அல்லவா? You are tormenting them. நீங்கள் அவைகளை திரும்ப உபத்திரவப்படுத்த வேண்டும். And we are trying to teach you how to do that. அதை எப்படி நீங்கள் உபத்திரவப்படுத்த முடியும் என்பதை இந்த நாளிலே நான் சொல்லி தர போகிறேன். And please understand this is only part 1 of the seminar. புரிந்து கொள்வோம். இன்றைக்கு எடுக்கிறதான இந்த கருத்தரங்கானது முதல் பகுதியாகும். It's a very big topic. அது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. You can't expect me to complete it in just one day. அதை நான் ஒரே நாளிலே முடிக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. So this will be demon tormentors part 1. ஆகவே பேய்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் என்பதின் பகுதி 1ஐ நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Now let's go to the first point. முதல் குறிப்பை நாம் பார்ப்போம். How did you become a demon tormentor? எப்படி நீங்கள் பிசாசுகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களாக மாறினீர்கள்? This is very very important because unless you know how you became you cannot move
to the next step. நீங்கள் எப்படி பிசாசுகளை உபத்திரவப்படுத்துகிறவர்களாக மாறினீர்கள் என்பதை புரிந்து கொண்டாலொழிய நீங்கள் அடுத்த படிக்கு போய் நீங்கள் செயல்பட முடியாது. Now when God created man, மனிதனை தேவன் உண்டாக்கின போது God created him perfect. மனிதனை தேவன் பூரணமாக சிருஷ்டித்தார். Man was created in the image of God. மனிதன் தேவனுடைய சாயலிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். In fact, he was almost like God. அவன் முழுவதுமாக சொல்லப்போனால் தேவனை போலவே உண்டாக்கப்பட்டவன். As far as the earth was concerned, உலகத்தை பொறுத்தவரைக்கும் not in the heavens, பரலோகத்தில் அல்ல. because the heavens God did not give to man. ஏனெனில் பரலோகத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்கவில்லை. He gave the earth to man. பூமியையோ தேவன் மனிதனுக்கு என்று கொடுத்தார். And God gave man unlimited authority as far as the earth was concerned. உலகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான அளவுக்கு உட்படாததான அளவில்லாததான ஒரு அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு தந்திருந்தார். You can see that in Genesis chapter 1 and verse 26. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். You can see it from the word of God. தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் அதை அறியலாம். And God said, let us make man in our image after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creepeth upon the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார். Now listen very carefully. கவனமாக இதை கேட்போம். What was God's words? தேவனுடைய வார்த்தைகள் என்ன? Let man have dominion over all of my creation. என்னுடைய எல்லா சிருஷ்டிப்புகளின் மேலும் மனிதன் ஆளுகை செய்ய கடவன். What is the meaning of dominion? ஆளுகை என்றால் என்ன? Dominion means rulership, power. ஆளுகை என்று சொல்லும் பொழுது அதிகாரம் செலுத்தக்கூடியதான ஒரு வல்லமையாகும். In other words, God wanted man to rule. மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். But this was subject to one condition. இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது. There should be obedience in the part of man. மனிதன் தன்னுடைய பக்கத்திலே அவன் கீழ்ப்படிய வேண்டும். He had to obey God. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். That was the only condition which God laid before man. இதைதான் தேவன் ஒரே ஒரு நிபந்தனையாக மனிதனுக்கு முன்பதாக வைத்தார். He said, man, you should not do one thing. மனிதனிடத்திலே தேவன் சொன்னதான காரியம், நீ ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய கூடாது. You should not eat the fruit of this tree. இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். And he said, I want you to obey me. நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். Just only one condition. ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் தான் உண்டு. If you obey me, நீ எனக்கு கீழ்ப்படிவாயானால் you can enjoy all this authority which I have personally given to you. நான் உனக்கு தனிப்பட்ட முறையில் உனக்கு கொடுத்திருக்கிறதான சகல அதிகாரத்தை முன்னால் நீ அனுபவிக்க முடியும். But you know what happened? நடந்த சம்பவம் என்ன? Man disobeyed God. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். And when man disobeyed God, மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது the authority which was in the hands of man was transferred to the devil. மனிதனுடைய கரத்தில் இருந்ததான அந்த அதிகாரமானது சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. Listen very carefully. கவனமாக கேட்போம். When man disobeyed God, எப்பொழுது மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, the authority which man had, he gave it to the devil. மனிதன் தனக்கு தேவன் கொடுத்திருந்ததான அந்த அதிகாரத்தை சாத்தானிடத்தில் கொடுத்து விட்டான். Now you may ask me, நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம், how do you say this? இதை நீங்கள் எவ்வாறாக சொல்கிறீர்கள்? What is the scriptural basis for this? இதற்கான வேத வாக்கியம் எங்கே இருக்கிறது? I'll give you one scripture. There are many scriptures. I'll give you one. அநேக வேத வாக்கியங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். ஒன்றை I'll சொல்கிறேன். give you just one. Luke 4 verse 5 and 6. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். And the devil, taking him up into an high mountain, showed unto him all the kingdoms of the world in a moment of time. And the devil said unto him, all this power will I give thee, and the glory of them, for that is delivered unto me, and to whomsoever I will I give it. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்றது. Now listen very carefully. கவனமாக கேட்போம். See, the devil is telling something. சாத்தான் இந்த இடத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறான். You know what the devil is telling Jesus? சாத்தான் இயேசுவினிடத்தில் கூறிய வார்த்தை என்ன? All this power will I give thee. இங்க எனக்கு இருக்கக்கூடியதான சகல அதிகாரத்தை நான் உமக்கு தருவேன். What power? எந்த வல்லமை? See verse 5. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். He showed unto him all the kingdoms of the world in a moment of time. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து விட்டான். How many kingdoms he showed? எவ்வளவு ராஜ்யங்களை காட்டினான்? All the kingdoms of the world. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவன் காட்டிவிட்டான். And then he is telling Jesus, அடுத்ததாக இயேசுவுக்கு அவன் சொல்வது, Jesus, all the power of all the kingdoms I will give it unto you, for it has been delivered unto me, and to whomsoever I will I give it. இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மேலும் இருக்கிறதான முழுமையான அதிகாரம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று இயேசுவுக்கே சொல்கிறான். Now I want to ask you a question. ஒரு கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். Who gave it to the devil? சாத்தானிடத்திலே கொடுத்தது யார்?
Tell me, who gave all this power to the devil? இந்த சகல அதிகாரத்தையும் சாத்தானிடத்திலே தந்தது யார்? You know the devil has been fallen. சாத்தான் கீழே தள்ளப்பட்டவன். He is in sin. அவன் பாவத்திலே விழுந்து போனவன். You think God will give it to the devil? தேவன் அந்த அதிகாரத்தை சாத்தானுக்கு தந்திருப்பார் என நினைக்கிறீர்களா? Then how did he get all this power? அப்படி என்றால் இந்த வல்லமை எங்கிருந்து சாத்தானுக்கு கிடைத்தது? It was given by the first Adam. முதல் ஆதாமினாலே இந்த வல்லமை முழுவதும் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டாயிற்று. Now we learn a very important lesson from this. இதிலிருந்து நாம் மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். The devil is very clear about what he has got. தன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை சாத்தான் வெகு தெளிவாக அவன் அறிந்திருக்கிறான். Say loudly hallelujah. Hallelujah. He is very clear. அதை குறித்து அவன் வெகு தெளிவாக அறிந்திருக்கிறான். See, that is why he is boldly going to Jesus. ஆகவே தான் தைரியமாக துணிந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான். Jesus did not tell, "Oh devil, you are telling a lie." இயேசு மறுத்து பேசவில்லை, நீ சொல்வது பொய் என்று இயேசு சொல்லவில்லை. Because Jesus knew what he was telling was the truth. சாத்தான் அந்த நேரத்தில் சொன்னதான அந்த வார்த்தை சரி என்பதை இயேசு அறிந்திருந்தார். The devil was very confident about what he was having. சாத்தான் தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெகு தெளிவாக அவன் அறிந்திருந்தான். But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் only believers are not very clear of what they have got. விசுவாசிகள் தான் தங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக அறியாமல் இருக்கிறார்கள். That is why all the problem today. ஆகவே தான் இன்றைக்கு அனைத்து பிரச்சனைகளும் உலகத்தில் காணப்படுகிறது. Today you know what we are trying to do? இன்றைக்கு நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம்? We are trying to make you understand what you have got. என்ன நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். Then only you can go boldly and speak to the demons as the demons spoke to Jesus. அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவினிடத்தில் எப்படி அந்த சாத்தான் தைரியமாக வந்து பேசினான் அதே போல நீங்கள் சாத்தானிடத்தில் தைரியமாக எதிர்த்து பேச முடியும். From that time onwards, அந்த நாளிலிருந்து demons started tormenting human beings. அந்த நாளிலிருந்து அசுத்த ஆவிகள் மனிதர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்து விட்டன. And made the life of all humans miserable. அந்த நாளிலிருந்து மனிதர்களுடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக அது சீர்குலைந்து போக பண்ண வைத்தன. From that time onwards, everything that man did not like entered this world. அந்த நாளிலிருந்து மனிதனுக்கு தேவையில்லாத மனிதன் விரும்பாத அனைத்து காரியங்களும் இந்த உலகத்திற்குள் வந்துவிட்டது. Man did not like sickness, it came into this world. மனிதன் வியாதியை விரும்பவில்லை, ஆனால் உலகத்திற்குள் அது வந்துவிட்டது. Man did not like quarrels, quarrels came into this world. மனிதன் சண்டை சச்சரவுகளை அவன் விரும்பவில்லை, ஆனாலும் அவைகள் உள்ளே நுழைந்தன. Man did not like accidents, accidents came. மனிதன் விபத்துகளை விரும்பவில்லை, ஆனாலும் விபத்துகள் உலகத்திற்குள் பிரவேசித்தது. Everything kept on coming from that date onwards. இப்படியாக அனைத்து தேவையில்லாத காரியங்களும் அந்த நாளிலிருந்து உலகத்திற்குள்ளாக ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பித்து விட்டது. But what did God do? தேவன் செய்த காரியம் என்ன? He did not keep quiet. தேவன் இதை பார்த்து அவர் மௌனமாக இருக்கவில்லை. You know, God is a God who will never keep quiet. தேவன் ஒரு நாளும் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. Say loudly hallelujah. Hallelujah. You know, when wickedness was increasing in Israel, இஸ்ரவேலுக்குள்ளாக பயங்கரமான பொல்லாங்குகளும் தீமைகளும் துன்மார்க்கத்தனங்களும் அதிகரித்துக் கொண்டிருந்த when the condition of Israel went from bad to worse, இஸ்ரவேலின் நிலைமை போக போக மோசமான போது, during the time of Ahab, ஆகாபின் நாட்களிலே suddenly a man rose up, Elijah. அந்த நாளிலே எலியா என்றதான ஒரு மனிதன் ஒருவர் எழும்பினார். One man God raised up, ஒரே மனிதனை தேவன் உருவாக்கினார், who can bring down fire from heaven வானத்திலிருந்து அக்கினியை கீழே கொண்டு வரக்கூடியதான வல்லமை நிறைந்த and நபராக, kill all those prophets of Baal. அங்கிருந்ததான பாகாலின் தீர்க்கதரிசிகள் யாவரும் கொல்லப்பட்டார்கள். Say loudly hallelujah. Hallelujah. See, many people think God is sleeping. அநேகர் நினைக்கிறார்கள் தேவன் மௌனமாக இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார். Never. ஒரு நாளும் அல்ல. God is working today. தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Today God is still on the throne, brother. இன்றைக்கும் தேவன் அரசாளுகிறவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். God did not keep quiet. ஆகவே தேவன் மௌனமாக இருக்கவில்லை. You know what he did? அவர் செய்தது என்ன? See, but the problem is, பிரச்சனை என்னவென்றால் God will move only in his time. தேவன் தன்னுடைய நேரத்தில் தான் அவர் செயல்படுவார். That is the thing with God. அதுதான் தேவனிடத்தில் காணப்படுகிற If you காரியமாகும். see the Bible again and again, only in his time he will move. வேதத்திலே நாம் திரும்பவும் பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய நேரத்தில் மாத்திரம் தான் செயல்படுகிறார். So what happened? ஆகவே நடந்த சம்பவம் என்ன? God sent his son Jesus as the second and the last Adam. ஆகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாமாக, கடைசி ஆதாமாக அனுப்பினார். Because he knew that unless the authority of the devil was broken, the devil will continue. சாத்தானுடைய அதிகாரமும் சாத்தானுடைய வல்லமையும் முறிக்கப்பட்டால் ஒழிய இது தொடர்ந்து நீடிக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். We have already explained to you that the devil took the authority. ஏற்கனவே நாம் பார்த்தோம், சாத்தான் அதிகாரத்தை எடுத்து விட்டான். He took the keys. அவன் தன்னுடைய கைகளிலே திறவுகோல்களை வைத்திருந்தான். I will tell you just one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். You know, before the coming of Jesus, anybody who died had to go to down to a place known as Hades. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக யார் மரித்தாலும் இந்த உலகத்திலே அவர்கள் ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகிறதான கீழான இடத்திற்கு போக வேண்டும். Hades is divided in two compartments. அந்த பாதாளம் என்பது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. One is for the righteous dead, others for the unrighteous dead. ஒன்று மரித்த நீதிமான்களுக்கு, அடுத்த பகுதி மரித்த அநீதிமான்களுக்காகும். You know who had the keys for that? அதன் திறவுகோல் யார் இடத்தில் இருந்தது? It was in the hands of the devil. அது சாத்தானுடைய கரத்திலே இருந்தது. When Abraham died, he had to go down. ஆபிரகாம் மரித்தபோது உள்ளே போக வேண்டியிருந்தது. Isaac died, go down. ஈசாக்கு மரித்தார், அவர் அங்கே தான் சென்றார். David, the great worship leader, dies, go down. மிகப்பெரிய ஆராதனை செய்ததான அந்த தலைவனாக இருந்ததான தாவீது, அவரும் மரித்து அங்கே தான் சென்றார். Isaiah who saw the glory of God, he had to go down. ஏசாயா தேவனுடைய மகிமை கண்ணார கண்டவர், அவரும் மரித்தவுடன் அங்கே தான் செல்ல வேண்டியிருந்தது. Why? காரணம் என்ன?
The keys was with the devil. ஏனெனில் திறவுகோல்கள் சாத்தானிடத்தில் இருந்தன. That was the power of the devil in the Old Testament, brother. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாத்தானுக்கு இருந்ததான வல்லமையாகும். So what did God do? தேவன் செய்தது என்ன? He sent Jesus as second Adam. இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதாமை அனுப்பினார். See Hebrews chapter 2 verse 14. எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:14. For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil. ஆதலால் பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். Now New Living Translation translates like this. NLT மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்கிறது. Only by dying could he break the power of the devil who had the power of death. மரணத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றிருந்ததான அந்த சாத்தானை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக மாத்திரமே அழிக்க வேண்டியதாக இருந்தது. So all of us know that Jesus Christ came into this world. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். The second and the last Adam. கடைசி இரண்டாம் ஆதாமாக அவர் வந்தார். No more Adam is going to come. That's why the Bible says last Adam. இனிமேல் எந்த ஆதாமும் வரப்போவதில்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் மாத்திரமல்ல அவரே கடைசி ஆதாம். And this Adam went down. இந்த ஆதாம் கீழே சென்றார். And he broke the power of the devil. அந்த சாத்தானுக்கு இருந்ததான வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் முறித்தார். And Colossians 2:15 very clearly says. கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனம் வெகு தெளிவாக சொல்கிறது. He spoiled principalities and powers and made a show of them openly, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். In other words, வேறொரு வார்த்தைகளிலே when Jesus died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபோது the power of the devil was put to naught. சாத்தானின் வல்லமை ஒன்றுமில்லாமல் மாறிவிட்டது. Please understand, the devil has not been destroyed, சாத்தானை இயேசு கிறிஸ்து அழிக்கவில்லை. but his authority has been destroyed. சாத்தானுடைய அதிகாரம் அழிக்கப்பட்டாயிற்று. Satan's dominion had ended. சாத்தானுடைய ஆளுகை அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வந்தது. Jesus put an end to the ability of Satan. சாத்தானுடைய திறமைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டார். And after stripping him of his authority, அவனிடத்தில் இருந்ததான அதிகாரத்தை முழுவதுமாக உரிந்து கொண்ட பிறகு, and dealing a crushing blow to him, முழுவதுமாக நெருக்கி அவனை ஒன்றுமில்லாமல் உடைத்து போட்ட பிறகு, God made Jesus rise from the dead as master and conqueror. இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து உயிரோடு எழும்பும் பொழுது எஜமானனாக ஆண்டவனாக எல்லாவற்றையும் ஜெயித்தவராக அவர் வெளியே வந்தார். Do you know how Jesus Christ today rose from the dead? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் மரித்தோலிருந்து வெளியே வந்தார் தெரியுமா? As a master and conqueror of all demons and all their authority. எல்லா அசுத்தாவிகளின் மேலேயும் அவைகளின் சகல அதிகாரத்தின் மேலேயும் ஆண்டவனாக ஜெயம் எடுத்தவராக வெளியே அவர் வந்தார். Are you able to understand? Then what did God do? அடுத்ததாக தேவன் செய்தது என்ன? Go to the book of Ephesians chapter 1 verse 19 to 22. எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம் முதல் 22 வசனம் வரை. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். To put this in a nutshell, இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், you know what God the Father did? பிதாவாகிய தேவன் செய்தது என்ன? He raised Jesus from the dead. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட வெளியே கொண்டு வந்தார். And set Jesus at his own right hand. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பார்சத்திலே அமரும்படி செய்தார். Ephesians chapter 1 verse 20. எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனம். He set Jesus at his own right hand. தமிழ் வேதாகமத்தில் 21 வசனம், அவரை உன்னதங்களிலே தமது வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். What did God the Father do? பிதாவாகிய தேவன் செய்தது என்ன? He raised up Jesus. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். And told Jesus, now you come and sit at my own right hand. இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது நீர் என்னுடைய வலது பார்சத்திலே நீர் வந்து அமர்ந்து விடும் என்று சொன்னார். Now where is the right hand of God? ஆகவே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சம் எங்கே இருக்கிறது? Verse 21 in the English Bible says, far above all principality and power and might and dominion and every name that is named, not only in this world but also in that which is to come. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. Now listen very carefully. கவனமாக இதை கேட்போம். What did God the Father do? பிதாவாகிய தேவன் செய்தது என்ன? Because Jesus Christ obeyed him. இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்படிந்ததனாலே, and he went down and destroyed the authority of the devil. சாத்தானுக்கு இருந்ததான சகல அதிகாரத்தை முறித்து போட்டதனால், God the Father raised up Jesus. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். and made him sit at his own right hand. தன்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்தார். What is the meaning of right hand of God? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சம் என்றால் என்ன? It's far above all principality and power and might and dominion. Listen very carefully. And every name that is named, not only in this world, I repeat it again, every name that is named not only in this world but also in the world that is to come. கவனமாக கேட்போம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவர் இருக்கிறதான அந்த வலது பார்சம் என்பது எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும்
இம்மையில் மாத்திரமல்ல என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இனி வரப்போகிறதான உலகத்திலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அந்த இடத்தை அவருக்கு தந்தார். Now listen very carefully. கவனமாக கேட்போம். The Bible is talking about two worlds here. இந்த இடத்துல இரண்டு உலகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. One is this world. ஒன்று இந்த உலகமாகும். This world means what? இந்த உலகம் என்றால் என்ன? This world now. இப்பொழுது நாம் இருக்கிறதான இந்த உலகமாகும். The other world is the world which is to come. அடுத்த உலகமோ இனி வரப்போகிறதான உலகமாகும். Now in this world there are a lot of names. இந்த உலகத்திலே अनेक நாமங்கள் இருக்கின்றன. What names are there? அந்த நாமங்கள் என்ன? Everything has got a name. எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் உண்டு. This mic has got a name. இந்த மைக் என்றால் அதற்கு ஒரு பெயர். You have got a name. உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. Demon is a name. அசுத்தாவிகள் என்று சொல்லும்போது அதுவும் ஒரு நாமமாகும். Cancer is a name. புற்றுநோய் என்பது ஒரு நாமமாகும். AIDS is a name. எய்ட்ஸ் என்பது ஒரு நாமமாகும். Family problem is a name. குடும்ப பிரச்சனைகள் என்பது ஒரு நாமமாகும். Your boss has also got a name. உங்களுடைய மேல் அதிகாரி என்று சொன்னால் அதற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. Company has got a name. உங்களுடைய நிறுவனம் என்று சொன்னாலும் அதிலேயும் ஒரு நாமம் இருக்கிறது. Government has got a name. அரசாங்கத்திற்கும் ஒரு நாமம் உண்டு. The Bible says, வேதம் சொல்கிறது, the Bible says the right hand of the Father is above every name. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சம் என்று சொல்லும் பொழுது அந்த இடமானது எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு இடமாகும். Every name in this world. இந்த உலகத்தில் நாம் சொல்லப்படுகிறதான எல்லா நாமங்களுக்கும் மேலான இடமாகும். If you don't understand this, நீங்க fasting prayer போட்டு 40 days you have to continue pray only. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உபவாசம் ஜெபம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். Keep on praying. I encourage you to pray. I don't know when your problem will be solved. எப்பொழுது உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போகும் என்று எனக்கே தெரியவில்லை. But I am not going to be foolish. நான் இனி பைத்தியக்காரத்தனமாக இருக்க Because I போவதில்லை. was foolish and I suffered. நான் அப்படியாக முட்டாள்தனமாக இருந்ததுண்டு, அதனாலே பல I வேதனைகள் prayed and பட்டதுண்டு. prayed and prayed. Not even the chair is moving 1 inch before. நான் ஜெபித்து பார்த்தேன், ஒரு சேர் கூட ஒரு அங்குலம் அசைந்ததை போல் That தெரியவில்லை. is how today many believers are. அப்படியாகவே இன்றைக்கு अनेक விசுவாசிகள் இருக்கிறார்கள். Don't be foolish, brother. நாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்க கூடாது. God is not keeping you in this world to suffer. நீங்கள் வேதனைப்படுவதற்காக இந்த உலகத்தில் தேவன் உங்களை வைக்கவில்லை. God is keeping you in this world to rule. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். And this will not happen unless you understand the right hand of the Father. நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தை புரிந்து கொண்டால் ஒழிய இந்த காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்காது. Why I am telling you to understand about the right hand of the Father? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் There is a reason. அதற்கு ஒரு காரணம் உண்டு. Number one reason is முதல் காரணம் என்னவென்றால் Jesus is seated in that place. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். What is the meaning of seated? அமர்ந்திருக்கிறார் என்றால் என்ன? That means seated means he will be there. அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் தான் அவர் இருப்பார். Standing means he is going to move out from there. நிற்கிறார் என்றால் அந்த இடத்தை விட்டு அவர் அசைந்து செல்ல போகிறார் என்ற அர்த்தமாகும். Seated means he is seated. அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அந்த இடத்திலேயே அவர் இருப்பார். When a chief minister is elected, ஒரு முதல் மந்திரியை தெரிந்து கொள்ளும்போது they will tell them to tell the oath. அவர்கள் அந்த ஓத் எடுக்கும்படி அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்வார்கள். And after that they will show one seat. அதற்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கும். And they will go and sit in that seat. அவர்கள் போய் அந்த இருக்கையிலே அமர்வார்கள். As long as that person is seated in that seat, authority will operate. அவர்கள் அந்த இருக்கையில் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கும். Why do you think they are spending millions and millions of rupees on elections? ஏன் அந்த எலெக்ஷனுக்காக அவர்கள் அதிகமான பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? Because they know the power of the seat. ஏனெனில் அவர்கள் அமர போகிறதான அந்த இருக்கையின் அதிகாரம் என்னது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். But our believers are not able to understand the power of a seat. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளோ தாங்கள் இருக்கிறதான இருக்கையின் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அறியாமல் இருக்கிறார்கள். Today we are so much wise about worldly seats. உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடியதான அந்த இருக்கைகளை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். But what about the seat of all seats? எல்லா இருக்கைகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியதான அந்த சிம்மாசனத்தினுடைய மதிப்பு என்ன? Brother, that can change your future. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. Right hand of the Father is the highest seat in the universe. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சம் என்பதுதான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறதான எல்லா இருக்கைகளும் மேலான ஒரு சிம்மாசனமாகும். And after making Jesus sit on his right hand, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பார்சத்திலே அமரும்படி செய்த பிறகு God the Father did something. பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை செய்தார். Now I'm going to go fast. I'm not going to tell you I'll just tell you the verse alone. You just go along with me. Otherwise the message will lose its punch. In Philippians 2:9 and verse 10. பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 10 வசனங்கள். What God did is, தேவன் செய்த காரியம் என்ன? wherefore God also hath highly exalted him. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. That's what he's talking. See what we saw in Ephesians. எபேசியரிலே நாம் பார்த்ததான அதே காரியத்தை இங்கே பார்க்கிறோம். God highly exalted him means he gave him the highest seat in the universe. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்த சிம்மாசனத்தை அவருக்கு கொடுத்தார். And then what did God do? அடுத்ததாக தேவன் செய்தது என்ன? He gave him a name which is above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். That at the name of Jesus, அதன் விளைவாக இயேசுவின் நாமத்திலே every knee should bow. எல்லா முழங்கால்களும்
முடங்கியே ஆக வேண்டும். Every knee should bow of things in earth and things under the earth and things above. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாக இருக்கக்கூடியதான சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்கியே ஆக வேண்டும். Listen, God has already given it. தேவன் ஏற்கனவே அதை அவருக்கு தந்து விட்டார். Why did he give? எதற்காக அவர் So தந்தார்? that right now it can operate. இப்பொழுதே அது செயல்பட வேண்டும் என்பதற்காக. Are you listening? கவனமாக இதை கேட்போம். If it need not operate now, God need not have given it right now. இன்றைக்கு அது செயல்படுவதற்கு ஒரு அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் தேவன் இப்பொழுது அவருக்கு தந்திருக்க அவசியம் இல்லை. Can you understand the mighty work of God? தேவனுடைய வல்லமையான செயல் உங்களுக்கு புரிகிறதா? And then God did something more, something amazing. இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை தேவன் செய்தார். This is more exciting. இன்னும் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. You know what he did after making Jesus sit on the right hand? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்த பிறகு அவர் And given a name. அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். In fact, not after that, it was done at the same time. அதற்கு பிறகு அல்ல, ஒரே நேரத்தில் சம்பவித்து முடிந்தது. The Bible says in Ephesians 2 and verse 6. எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனம். And hath raised us up together. தமிழ் வேதாகமத்தில் 7 வசனம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். And made us sit together. அவரோடு கூட அமரவும் செய்தார். In heavenly places. உன்னதங்களிலே நம்மை அவரோடு கூட அமரச் செய்தார். In Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக Far above all principality and power and every name that is named, not only in this world but also in that which is to come. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் இம்மையில் மாத்திரமல்ல இனி வரப்போகிறதான உலகத்திலும் எல்லா நாமங்களுக்கும் மேலான இடத்திலே நம்மை உட்காரும்படி செய்தார். Are you able to understand? கவனமாக இதை கேட்போம். That is where heavenly places is. அதுதான் உன்னதமான இடமாகும். That is what we are telling. Jesus Christ was made to sit on the right hand of the Father. அதைதான் நான் சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறேன். And you know, God the Father did not leave you also. பிதாவாகிய தேவன் உங்களை அவர் விட்டுவிடவில்லை. He loved you so much. உங்களை அவர் அதிகமாக நேசித்ததினால். That is why Jesus Christ came into this world. ஆகவேதான் அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். Today some believers think I am an ordinary individual. இன்றைக்கு சில விசுவாசிகள் நினைக்கிறார்கள் நான் ஒரு சாதாரணமான மனிதன். Nobody is there to help me. எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. Oh, I am an orphan. நான் ஒரு அநாதை என்று நினைக்கிறார்கள். You are not an orphan. நீங்கள் ஒரு அநாதை அல்ல. You were raised with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக நீங்கள் எழுப்பப்பட்டவர்கள். Listen, the Bible says together. வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட. Together. அவரோடு கூட. Together. அவரோடு கூட ஒன்றாக. Together. அவரோடு கூட ஒன்றாக. Together means at the same time. அவரோடு கூட என்று சொல்லும் பொழுது அவர் எழுப்பப்பட்டதான அதே நேரத்திலே நம்மையும் தேவன் அவரோடு கூட எழுப்பினார். And don't think he gave only Jesus a seat and no seat for you. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அந்த ஆசனத்தை கொடுத்துவிட்டு உங்களை விட்டுவிடவில்லை. The Bible says you were also made to sit together with Jesus. வேதம் சொல்லுகிறது நீங்களும் அதே ஆசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். Today understand this very carefully. இன்றைக்கு இதை வெகு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This is the source of a believer's authority. இதுதான் விசுவாசியின் அதிகாரத்தின் மூல காரணம் இல்லை என்றால் மூல இடமாகும். You are now seated with Jesus on the right hand of the Father. நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்துவுடன் கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். Today please understand the devil is below you. இன்றைக்கு சாத்தான் சத்ருவானவன் உங்களுக்கு கீழாக இருக்கிறான். Are you able to understand? கவனமாக இதை நாம் கேட்போம். You know how you should understand this? எப்படி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? Do you know you are a human being? நீங்கள் மனிதர்கள். Do you know that? நீங்கள் அதை மனிதர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? How clear are you? எவ்வளவு தெளிவாக அதை You are அறிந்திருக்கிறீர்கள்? very very clear. வெகு தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். Surely you are a human being. நிச்சயமாகவே நீங்கள் மனிதர்கள் தானே? நிச்சயமா ஷூரா தெரியுமா? Same way you better know that you are seated with Jesus in the right hand of the Father, far above all principality and power. அதே போலவே இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய வலது பார்சத்திலே நீங்கள் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு மேலாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். Unless you understand it in this way, you will have to go on fasting prayer. இந்த முறையிலே நீங்கள் புரிந்து கொண்டால் ஒழிய நீங்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டே இருக்க See, வேண்டியதுதான். today the problem is we don't know what to fast and pray for. இன்றைக்கு எதற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். You should fast and pray for God to open your eyes to this truth only. உங்களுடைய கண்களை இந்த சத்தியத்துக்கு நேராக தேவன் கண்களை திறந்து விட வேண்டும் என்று நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். Instead of that you are praying, God, my son is not saved. அதற்கு மாறாக என்னுடைய மகன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. My husband is always hitting me. என்னுடைய கணவன் என்னை அடித்துக் கொண்டே இருக்கிறான். In my office you know that boss is always creating problem. என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய மேல் அதிகாரி பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். I need 1000 rupees for paying my child's fees. என்னுடைய மகனுக்கு பணத்தை கட்டுவதற்கு 1000 ரூபாய் இல்லாமல் இருக்கிறது. Are these the things we should pray for? இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவா நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? Does the Bible say anywhere, show me in the New Testament, that you pray for these things? இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமம் எங்காயிலும் கூறி இருக்கிறதா? Our people are only praying for this. ஆனால் நம்முடைய ஜனங்கள் இதற்காக மாத்திரமே You ஜெபிக்கிறார்கள். know why you are praying for that? எதற்காக நீங்கள் ஏன் ஜெபிக்கிறீர்கள் தெரியுமா? Because you are not praying for the right thing. நீங்கள் சரியான காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை. You should pray, God open my eyes, I want to know the truth. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், நான் சத்தியத்தை அறிய விரும்புகிறேன். I have suffered enough, Lord. நான் போதுமான அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு விட்டேன். Hereafter I am not ready to suffer even 1 minute. இனிமேல் நான் ஒரு நிமிடம் கூட வேதனைப்பட போவதில்லை. I am going to occupy my seat.
என்னுடைய இருக்கையிலே நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே. See, please understand, today people in seat, how much they are so powerful. இன்றைக்கு இருக்கையிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். How powerful they are. அவர்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். Commissioner of police means people respect. கமிஷன் ஆஃப் போலீஸ் என்றால் அவ்வளவுதான் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. Why? காரணம் என்ன? Because of the seat. ஏனெனில் அவள் இருக்கிறதான அந்த இடம். In the same way, people should respect you. அதை போலவே உங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டுமே. Why? காரணம் என்ன? Because of the seat. நீங்கள் இருக்கிறதான இடம் அப்படிப்பட்டதான இடம். Not because of you. உங்கள் நிமித்தமாக அல்ல. Because of the seat which God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆசனத்தின் விளைவாக நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். See, when the government gives a seat to the president, ஜனாதிபதிக்கு அரசாங்கம் ஒரு இருக்கை தருகிறது. everything changes. அவருடைய எல்லாமே மாறி விடுகிறது. Before being a president, he was an ordinary person. அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு ஒரு சாதாரண மனிதன். But when he takes the seat, ஆனால் அவர் ஜனாதிபதி என்ற இடத்தை எடுத்துக்கொண்ட பிறகு, who gave him that seat? அந்த இருக்கையை அவருக்கு தந்தது யார்? The government. அரசாங்கம் தந்திருக்கிறது. Under the authority of the government of India. இந்தியா அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழாக. The moment he sits in the seat, எப்பொழுது அந்த இருக்கையிலே போய் அமர்கிறாரோ, yes sir, அந்த நாளிலிருந்து எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். Why? காரணம் என்ன? Not because of him. அவர் நிமித்தமாக அல்ல. Because of the seat. அவர் இருக்கிறதான இருக்கை நிமித்தமாக. In the same way, அதே போலவே the highest government of the entire universe has given you a seat. உலகங்களிலும் எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடியதான மிகப்பெரியதா ஆசனமானது உங்களுக்கு அந்த இருக்கையை தந்திருக்கிறது. And today you are living like a beggar. ஆனால் இன்றைக்கு நீங்களோ பிச்சைக்காரர்களை போல வாழ்கிறீர்கள். And praying like a beggar. நீங்கள் ஜெபிப்பதோ அது பிச்சைக்காரர்களை போல இருக்கிறது. And you think God is pleased with you? தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? It's time we come to our senses. ஆகவே நாம் தெளிந்த புத்திக்கு வந்து விட வேண்டும். That is why I have seen God does not move, especially when serious problems come. ஆகவே தான் பயங்கரமான பிரச்சனைகள் என்று வரும் பொழுது தேவன் கிரியை செய்யாமல் மௌனமாய் இருக்கிறார். I have seen good believers dying of cancer. நல்ல விசுவாசிகள் புற்றுநோயினாலே மரித்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். God does not move even one chair. தேவன் ஒரு சேரை கூட அவர் நகர்த்துவதில்லை. You know why? காரணம் என்ன? Because they never understand the truth. ஏனெனில் அவர்கள் இன்னும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Say loudly hallelujah. Today understand, child of God. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்வோம். The devil has been defeated. சாத்தான் முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டவன். And his power has been broken. அவனுடைய வல்லமை முழுவதுமாக முறிந்தாயிற்று. And God has raised you along with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் உங்களை உயிரோடு எழுப்பி விட்டார். And made you sit in the highest seat in the universe. உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசனத்தை உங்களுக்கு தந்து விட்டார். Now you can hear the words of Jesus ringing in your ears. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுடைய காதுகளிலே தொனிப்பதை கேட்க முடியும். What words? என்ன வார்த்தைகள்? The words that Jesus said in Matthew 28 and verse 18. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்திலே இயேசு சொன்னதான அதே வார்த்தைகள். And Jesus came and spake unto them, saying, all authority is given unto me in heaven and earth. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவரிடத்தில் கூறினார். What did Jesus say? இயேசு சொன்னது என்ன? All authority சகல அதிகாரமும் in heaven and earth வானத்திலும் பூமியிலும் has been given unto me. எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go ye therefore. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் Don't be afraid. நீங்கள் பயப்படாதீர்கள். I am with you always. நான் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறேன். Even unto the end of the world. உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். Now you can hear that word ringing in your ears. இந்த சத்தமானது உங்களுடைய காதுகளில் தொனிப்பதை நீங்கள் கேட்க முடியும். Is that word ringing right now in your ears? இப்பொழுது இந்த சத்தமானது உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறதா? You know who is a real believer? உண்மையான விசுவாசி யார் தெரியுமா? Somebody who keeps on hearing these words in his ears. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தன்னுடைய காதுகளில் கேட்கிறதான நபர்தான். What words? எந்த வார்த்தைகள்? You have been raised with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீயும் எழுப்பப்பட்டு விட்டாய். You are seated in the right hand with Jesus. இயேசுவோடு கூட பிதாவாகிய வலது பார்சத்தில் நீயும் உட்கார்ந்திருக்கிறாய். Jesus has given you that name. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாமத்தை உனக்கு தந்திருக்கிறார். Don't be afraid. ஆகவே நீ பயப்படாதே. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். This word is keeping on ringing. இந்த வார்த்தையான தொடர்ந்து நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. Today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, is it ringing in your ears? இது உங்களுடைய காதுகளில் இன்றைக்கு கேட்கிறதா? If it is really ringing in your ears, you won't be living as you are living today. இன்றைக்கு அந்த காதுகளில் இந்த சத்தம் கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கு வாழ்வதை போல வாழ மாட்டீர்கள். And you know after that what God did? அதற்கு பிறகு தேவன் செய்தது என்ன? Go to the book of 1 John chapter 3 and verse 1. 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். Behold, what manner of love the Father has bestowed upon us, that we should be called the sons of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். The Bible very clearly says that after making you sit on the right hand of the Father, God also gave you a new status. பிதாவாகிய தேவன் வலது பார்சத்திலே உங்களை உட்கார செய்த பிறகு உங்களுக்கு ஒரு புது அந்தஸ்தையும் தந்திருக்கிறார். What status? அது எந்த அந்தஸ்து? Sons of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமையாகும். Now the importance of this status you can understand from verse 3. இதனுடைய முக்கியத்துவத்தை 3 வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். Verse 2 says, beloved, now are we the sons of God. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் And it இருக்கிறோம். doth not yet appear what we shall be. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. Now listen very carefully. கவனமாக கேட்போம். Today only you are a son of God. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். Afterwards what you are going to be? அதற்கு பிறகு எப்படி இருக்க போகிறீர்கள்? You won't be a son of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க போவதில்லை. Are you listening? கவனமாக கேட்போம். That's what he's saying. அதைதான் அவர் சொல்லுகிறார். Beloved, now are we the sons of God. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And it doth not yet
appear what we shall be. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. Are you able to understand? கவனமாக கேட்போம். When are you a son of God? எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள்? Today many people think that after they die they are going to become sons of God. அநேகர் நினைக்கிறார்கள் தாங்கள் மரித்த பிறகு தேவனுடைய பிள்ளைகளாக மாறப் போகிறோம் என்று. Now you are son of God. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That means you got of the Father. அந்த தகப்பன் யார்? He is the owner of the entire universe. அவர்தான் இந்த உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரராய் He இருக்கிறார். is the holder of all authority and power. அவர் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறார். Why did he make you a son of God now? எதற்காக தேவன் உங்களை இன்றைக்கு தேவ புத்திரனாக So that you may live like a son. நீங்கள் அவருடைய பிள்ளையைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக. That is why he gave you a seat. அதற்கு தான் அவர் உங்களுக்கு இருக்கையும் தந்திருக்கிறார். Listen very carefully. கவனமாக இதை கேட்போம். See, the Father has got two sons. பிதாவாகிய தேவனுக்கு இரண்டு குமாரர்கள் உண்டு. One is the only begotten son of God. ஒன்று தேவனுடைய ஒரே பேரான குமாரன். His name is Jesus. அவருடைய நாமம் தான் இயேசு கிறிஸ்துவாகும். But we are not only begotten son of God. நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரர்கள் அல்ல. We are adopted sons of God. நாம் அவராலே தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டதான சுதந்திரவாளிகளாய் That is இருக்கிறோம். why the Bible says we have got the spirit of adoption whereby we cry Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says we are joint heirs with Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். Joint heir means what? அவரோடு கூட உடன் சுதந்திரவாளி என்றால் என்ன? Whatever Jesus enjoys you will enjoy. இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அவையெல்லாம் நீங்களும் அனுபவிப்பீர்கள். Are you able to understand? கவனமாக இதை See, கேட்போம். let us say joint heir. I'll explain to you. உடன் சுதந்திரவாளி என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Let us say a father has got two cars. ஒரு தகப்பனுக்கு இரண்டு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். Now the father says, see, you are my only begotten son. தகப்பன் நான் தன்னுடைய ஒரே மகனிடத்திலே சொல்லுகிறார், நீ என்னுடைய மகனாக இருக்கிறாய். The other person is adopted. He has also adopted somebody else. அவர் வேறொரு மகனையும் தத்தெடுத்து வைத்திருக்கிறார். And he is telling the adopted son, தன்னுடைய தத்தெடுத்த மகனிடத்திலே சொல்லுகிறார், though you are adopted, you enjoy the same rights as my only begotten son. நீ தத்தெடுக்கப்பட்ட மகனாக இருந்தாலும் என்னுடைய சொந்த மகனுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ சகலமும் உனக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். If he says like that, it means the adopted son and the only begotten son become joint heirs. அப்படி சொல்லுகிறார் என்றால் அந்த தத்தெடுக்கப்பட்டதான மகனும் தன்னுடைய சொந்த மகனும் ஒரே சுதந்திரவாளிகளாக மாறி விடுகிறார்கள். So if there are two cars, ஆகவே இரண்டு கார் அவருக்கு இருக்கிறது என்றால் then what does it mean? Joint heir means சுதந்திரவாளி உடன் சுதந்திரவாளி என்றால் என்ன? both of them can enjoy both the cars. இரண்டு பேருமே அந்த இரண்டு கார்களையும் அனுபவிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள். That is what meaning of joint heir. அதுதான் உடன் சுதந்திரவாளி என்பதின் அர்த்தமாகும். That is why when God the Father raised up Jesus and made him sit in his own right hand, ஆகவே தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி உயிரோடு தன்னுடைய வலது பாதத்தில் உட்கார செய்தபோது he didn't leave you alone. He also made you sit in the same seat. அவர் விட்டுவிடவில்லை, அதே இருக்கையிலே உங்களையும் அமரச் செய்து விட்டார். That is why you are seated together. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவரோடு கூட ஒன்றாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். Say loudly hallelujah. Are you listening? கவனமாக கேட்போம். புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரு? Are you able to understand? உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? Don't leave the devil. I'm telling you, he's tormenting a lot of people. பிச்சை எடுக்க. We are not beggars. நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல. See, please understand, we are going to the last days. நாம் கடைசி நாட்களுக்கு வந்துவிட்டோம். Power of the devil is increasing. சாத்தானுடைய வல்லமையானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. Tomorrow if a tsunami comes in, family ஓட போய்டுவீங்க. If you don't understand the truth. இந்த சத்தியத்தை நீங்கள் புரியாமல் இருப்பீர்கள் என்றால் சுனாமி வருமென்றால் குடும்பமாக அழிந்து விடுவீர்கள். See, God does not want the devil to hit you. சாத்தான் உங்களை தாக்குவதை தேவன் விரும்பவில்லை. But if you don't understand the truth, நீங்கள் சத்தியத்தை அறியாமல் இருப்பீர்களானால் tomorrow if some emergency take place, what will you do? நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை என்று வரும் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? Today what God is trying to make you understand, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன? you and Jesus enjoy the same rights. இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரே உரிமைகள் உண்டு. But it is through Christ. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு It is in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் செயல்படும். Not without Christ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த அதிகாரம் எந்த சலுகையும் நமக்கு இல்லை. That is why you see in Ephesians 2:6. எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசித்தோம். And hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. தமிழ் வேதாகமத்திலே 7 வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். Never try to act independent of Christ. ஆகவே கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒரு நாளும் செயல்பட முயற்சிக்க கூடாது. Never. ஒரு நாளும் நாம் அதற்கு துணியவும் கூடாது, It will முயற்சிக்கவும் be கூடாது. very very costly because without Christ you are a zero. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள். With Christ you are a hero. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஹீரோவாக Not இருக்கிறீர்கள். hero, super hero. ஹீரோ மாத்திரமல்ல, ஹீரோவை பார்க்கலாம் நீங்கள் அப்பாற்பட்ட ஒரு நபராக இருக்கிறீர்கள். Because Christ is not a hero, he is a super hero. அவர் கிறிஸ்து ஒரு ஹீரோ அல்ல, அவர் அதையும் பார்க்கலாம் மிக மேலானவர். Now listen very carefully. கவனமாக கேட்போம். If you are a co-heir with Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியானால், if you are seated in the same seat along with Jesus, இயேசு கிறிஸ்துவோடு கூட அதே இருக்கையிலே நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால், if you are a son of God as Jesus is, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருப்பதைப் போல நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதினால், if demons have to bow to Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அசுத்தாவிகள் பணியும் போது, if demons have to yield to Jesus, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான வார்த்தைக்கு அவைகள் இணங்கும் போது, இணங்க வேண்டுமென்றால், then they have also to bow to you
and yield to you as they do to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எப்படி அவைகள் பணிந்து இணங்கி செயல்படுகிறதோ அதே போலவே உங்களுக்கும் செயல்பட வேண்டும். Why? காரணம் என்ன? வேண்டுமில்ல நடக்கணும். Say loudly, why? காரணம் என்ன? Why? அதற்கு Because காரணம் என்ன? you are a joint heir. ஏனெனில் நீங்கள் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். Today the problem is we think Jesus is different, we are different. இன்றைக்கு நாம் சிந்திக்கிறதான காரியமே இயேசு கிறிஸ்து வேறே, நான் வேறே. What you are talking about? Jesus is Jesus. என்ன நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவர் இயேசு கிறிஸ்துவாக அல்லவா இருக்கிறார்? Yes, Jesus, Jesus. I am not saying no. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதான் இல்லை என்று நான் But you know சொல்லவில்லை. what God the Father did? பிதாவாகிய தேவன் செய்தது என்ன? He gave you an equal status with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கும் ஒரு சம உரிமையான அந்தஸ்தை தந்து விட்டார். It is because of the finished work of the cross. அது சிலுவையிலே அவர் செய்து முடித்ததான செயலின் விளைவாகும்.